கொங்கு மண்டலத்தில் 7 பாடல் பெற்ற முக்கிய தலங்களில் சிறப்பாக தலமாக விளங்குவது நமது திருமுருகன்குடி தலங்க. மிக பழமையான ஆலயம். தொல்லியல் துறையிலுடைய கட்டுப்பாட்டிலும் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலையும் இந்த கோயில் ரொம்ப சிறப்புற விளங்குகிறது. இந்த கோயிலில் நிறைய தீர்த்தங்கள்லாம் நிறையா இருக்குது. நீண்ட பல காலமாக இந்த ஞான தீர்த்தம் பயன்பாட்டுக்கு வராமல் இருந்தது. இப்போ நம்ம ஈவோ அவர்களுடைய பெருமுயற்சினாலும் அறங்காவலர் குழுவுடைய முயற்சியினாலும் இவருடைய சபையுடைய முயற்சி மற்றும் உமா சாந்தி அறக்கட்டளையுடைய முயற்சினாலும் இந்த குளத்தை எல்லாம் நாங்கள் தூர்வார செய்து ஒரு நீராடுற மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த ஞான தீர்த்தத்தில் நீராடுறதுல மிக சிறப்பான விஷயங்கள் நிறையா இருக்கின்றது என்று நம்ம தலபுராணம் பல விஷயங்களை சொல்வது. அதில் முக்கியமாக நம்ம சொல்லப்போனால் நாள்தோறும் இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்கே உள்ள மாதவனேஸ்வர பெருமானையும் திருமுருகநாத பெருமானையும் தரிசனம் செய்தால் அவங்களுடைய இந்த உடல் உள்ளூர் நோய்கள்னு சொல்லுவாங்க, அத்தனை நோய்களும் முக்கியமாக குஷ்டரோகம் உள்ளிட்ட அனைத்து நோய்களையும் போக்க வல்லது நமது இந்த புனித தீர்த்தம். அதே போக நம்ம கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே அதிகாலையில் நீராடி இங்கே தானங்கள் கொடுத்து இங்கே சிவ தரிசனம் செய்தால் இது அனைத்து நோய்களும் நீங்கும் என்று தலபுராணம் சொல்கின்றது. மேலும் மகா சிவராத்திரியிலேயும் இந்த தீர்த்தம் ரொம்ப விசேட பலனை கொடுக்குது. மகா சிவராத்திரி காலத்தில் காலையில் எழுந்து இங்கே நீராடி சிவ தரிசனம் செய்து அந்த சிவபெருமானை அங்கு நினைத்து விரதம் இருந்து பல தானங்கள் எல்லாம் செய்து 4 கால பூஜைகள் இரவில் நடைபெறும் இந்த 4 கால பூஜைகளையும் சாமி தரிசனம் செய்தால் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்கின்ற இந்த உயிரை பிணித்திருக்கின்ற நோயின்னு சொல்லுவோம். அது யாராலையும் போக்க முடியாது, அது இறைவன் அருளால் மட்டுமே நீங்கக்கூடியது. அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த முக்குற்றங்களையும் ஆன அந்த நோயை முழுமையாக நீக்கி பெருமான் மோட்சத்தையே தரவல்லக்கூடியதாக இந்த தீர்த்தம் அமைந்திருக்கின்றது. அந்த தீர்த்தம் உடல் பிணி உள்ள பிணி என்ற இரண்டையும் நீக்கி மோட்சத்தையே தரவல்ல இந்த தீர்த்தத்தை நாளும் நீராடி பல பக்தர்கள் நலம் பெறும் பொருட்டு இந்த அட்சய திருதியை நாளில் இருந்து இங்கே 9 to 9, 10 பூஜை செய்து சிவாச்சாரிய பெருமக்களால் துவக்கப்பட்டிருக்கின்றது. பலரும் நீராடி நலம் பெற எல்லா வல்ல பெருமானை தியானம் செய்து பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றனர்.